இந்த மூன்று வசனங்கள் சூரத்துல் அன்ஃபாலுடைய 2வது வசனம், சூரத்து ஜுமருடைய 23வது வசனம், சூரத்து ஷூராவுடைய 52வது வசனம். இந்த வசனங்களை கொஞ்சம் ஓதி பாருங்கள். நாம் எந்த குர்ஆனை இப்போது செவிமடுத்தோமோ அதே குர்ஆனைத்தான் சஹாபாக்களும் செவிமடுத்தார்கள். இந்த வசனங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் என்ன? ஓதுவது வேண்டுமானால் சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம். நீங்கள் எண்ணின் புறத்திலிருந்து கேட்டிருக்கலாம், அல்லது குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளுடைய வார்த்தைகளிலிருந்து இந்த வசனத்தை கேட்டிருக்கலாம். இதற்கு விளக்கத்தை அறிஞர்களிடமிருந்து நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் வசனங்களும் வார்த்தைகளும் ஒன்றுதானே? இதே வார்த்தைகளையும் வசனங்களையும் சஹாபாக்கள் கேட்டபோது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியது? இந்த குர்ஆனை கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? யார் அந்த சஹாபாக்கள்? இந்த குர்ஆன் அவர்களை போற்றுகிறது. சூரத்து தௌபாவிலே 100வது வசனத்தில் அவர்கள் முந்தியமவர்கள், முதலாமவர்கள், முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் யார் அவர்களை நேர்வழியில் பின்தொடர்ந்து செல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்படுவார்கள். அவர்களும் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள், அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி இருக்கின்றான். அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பான் என்று குர்ஆன் அவர்களை பெருமைப்படுத்தி சொல்கிறது. குர்ஆனுடைய மக்கள், வஹீக்கு நேரடியாக இருந்து சாட்சி கூறியவர்கள், குர்ஆன் இறங்க இறங்க தங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியை உணர்ந்தவர்கள், இதை பின்பற்றுவதையே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டவர்கள், குர்ஆனின் சொந்தக்காரர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் பலரை குறிப்பிட்டு சொன்னார்கள், ஹுதுல் குர்ஆன மின் அர்பஅ, இந்த 4 பேரிடமிருந்து குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, முஆத் இப்னு ஜபல், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹும், இன்னும் ஏராளமான சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனோடு இணைத்து சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் இறங்கியதை போன்றே அப்படியே தெளிவாக, நேரடியாக, அப்படியே புதுமையாக நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் இப்னு மஸ்ஊதிடமிருந்து குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வஹீயின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ரசூல், இந்த சஹாபாக்கள் குர்ஆனை ஓதி தான் கேட்க வேண்டும் என்பதில் இன்பம் காண்பவர்கள்.